ஏற்காடு அரசமரம் பஸ் ஸ்டாண்டு. மின்சாரம் வந்து அதிக வோல்டேஜ் சப்ளை வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்முக்கு உட்பட்ட ஒரு 50 வீடுங்களுக்கு உட்பட்ட மீட்டரும் பூரா எல்லாமே எரிஞ்சிச்சு. மின்சாதன பொருள் வீட்டில் எதாவது உபயோகப்படுத்த போகிற வாஷிங் மிஷின், கிரைண்டரு, மிக்சி, டிவி, ஃப்ரிட்ஜு எல்லா பொருளும் வந்து எரிஞ்சிருச்சு. பம்ப் செட்டுக்கு அதை சம்மந்தப்பட்ட அந்த டிரான்ஸ்ஃபார்முக்கு உட்பட்ட பம்ப் செட்டுக்கு போர்வால், பஞ்சாயத்தினுடைய ஓஎஸ்டி எல்லாமே எரிஞ்சிருச்சு. இது வந்து பல லட்சங்கள் நஷ்டீடு நடந்திருக்கு. இது ஏடிஎம் அதுவும் எரிஞ்சு எல்லாமே இதாகிடுச்சு. இந்த நஷ்டீடு வந்து அரசாங்கம் வந்து கூடிய விரைவில் செஞ்சு கொடுத்து மக்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே ஸ்கூலுக்கு அவங்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். போர்க்கால அடிப்படையில் இது செஞ்சு கொடுத்தாக்க எனக்கு நல்லா இருக்கும். அரசாங்கத்துக்கு கேட்டுக்கொள்ளும். திடீர்னு ஒரு 6 மணிக்கு உள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு ஃபயர் ஆச்சு. என்னடனான்னு வெளியே வந்து பார்த்தா மிஷின் எல்லாமே ஆனில் இருந்துச்சு. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, தறி, டிவி எல்லாமே ஆனில் இருந்துச்சு. திடீர்னு ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு. உடனே வெளியே இருந்து எல்லா வீடும் ஃபயர் ஆகிடுச்சு. வெளியே வந்து பார்த்தோம், யாருமே இல்லை. ஃபோன் அடித்தோம் ஃபயர் ஆஃபீஸுக்கு. ஃபோனை யாருமே எடுத்து அட்டன் பண்ணி பேசலை. உடனே யாரோஸ் வருவாங்க பார்த்தா யாரும் வரல. அதிகாரிங்க யாரோஸ் வந்து பார்த்தா தான் இந்த வீடு இந்த மாதிரி நஷ்டீடுக்கெல்லாம் பார்த்து சொல்ல முடியும். என்னன்னு அவங்க முதல்ல பண்ணால் தான் என்னான்னு தெரியும். அது எதுவுமே தெரியல. யாரும் வந்து பார்க்கவும் இல்லை, யாரும் வந்து கேட்கவும் இல்லை. எங்களோட கோரிக்கை என்னன்னா நஷ்டீடு தானே எவ்வளோ ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. மொத்தமாக எல்லாம் சாட்டிச்சு. ஒரு 50 வீடுக்கு பக்கம் சாட்டிச்சு.